நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை. அதாகப்பட்டது மகாஜனங்களே, நோய் நாடி நோய்முத்தி அது தெளிக்கும் வாய் நாடி வாய்ப்பச்சையல்னு வள்ளுவர் வேலை விட்டி எல்லாம சொல்லுங்க. அல்லர் அத்தை இருக்குங்க. அடுத்தவங்க குடிய கெடுத்தவெல்லாம் குடிக்க தண்ணி இல்லாம போவாங்கிறத இந்த குரல் நம்ம கொணத்து இருக்குங்க. நம்ம உடம்புல மொத்தம் 8 சக்கரங்க. உடனே ராயல் சக்கரமா சைக்கிள் சக்கரமெல்லாம் கேட்கக்கூடாதுங்க. இந்த 8 சக்கரங்களையும் ஒரே நெருக்கத்தில் நிறுத்தி வைத்தா ஒருத்த வாழ்க்கையில் அவன் எல்லாத்தையும் அடையலானு, அவர் குஜபல பராக்கிரமசாலியா மாறிடலாம்னு கல் தோன்றா மண் தோன்றா காலத்துக்கு முன்னாடி தோண்டி வச்ச பள்ளத்துலேருந்து ஓலச்சோடியில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஓலச்சோடியில் என்னது, என்னோட கொள்ளு தாத்தா கோணாணி சித்தர் கேள்விப்பட்டிருப்பீங்களே. அது மட்டும் இல்லை மகாஜனங்களே, இந்த 8 சக்கரங்களை பற்றி மட்டும் இல்லாமல் எப்படி ஒரே நேர்கோட்டில் நிறுத்த வைக்கிறங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அந்த 8 சக்கரங்களையும் ஒரே நேர்கோட்டில் நிறுத்த வைக்கிற அதிசய லேகிட் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு தரப்போகிறேன். அதான் லங்கடி பம்பா லேகியம். இந்த லங்கடி பம்பா லேகியத்தோட மகிழ்மையை கேட்டிங்கன்னா ஆடி போயிடுவீங்க. சில பேருக்கு நடந்தா நிற்க முடியாது, நின்றா உட்கார முடியாது, உட்கார்ந்தா படுக்க முடியாது, படுத்தா தூக்கமே வராது. இதுக்கெல்லாம் காரணம் உடம்புல கொழுப்புங்க, கொழுப்பு. உங்களை சொல்லுங்க, இது எப்படி வருதுன்னு சொல்லட்டாங்க. டீ கடையில் போடுற பஜ்ஜி போண்டா ஃபாஸ்ட் ஃபுட்டான பீஸா பர்கர் இதெல்லாம் நம்ம உடம்புல சேர்ந்து நம்மளை உருண்டையாக்கிடுதுங்க. மனுஷனோட ஆயிலை கூப்பிட்டோன்னா சாப்பாட்டு ஆயிலை கட் பண்ணுங்க, இல்லைன்னா நம்ம லைஃபே ஸ்பாயில் ஆகிடும். இதெல்லாம் குறைக்க ஒரே வழி இந்த லங்கடி பம்பா லேகியம் தான். காலையில் எழுந்திரிச்சோன்னு கதவை சாத்திட்டு செல்ஃபோனை செல்ஃபில் வச்சுட்டு உள்நாக்கில் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு வாயை முடித்து அப்படியே இருந்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு பளிச்சுன்னு ஆயிடுவீங்க. அதை எப்படி நான் நம்புறது? இதுதான் சார் உங்ககிட்ட கெட்ட பழக்கமே. தலைமுறை தலைமுறையா மருத்துவத்துக்காகவே எங்கள் வாழ்க்கையை பச்சை குடும்பத்துலேருந்து வந்த என்ன நம்ப மாட்டீங்க. இதுவே இந்த கடையை செத்தாக்கி சட்டையை கோட்டாக்கி டிவியில் ஷோ பண்ணி இந்த நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுங்கன்னு சொல்லியிருந்தா நீங்கள் நோகாமல் கொடுத்துருப்பீங்க. தம்பி ரொம்ப பேசிட்டு இருக்க நீ. இதில் 5000 ரூபாய் அவ்வளோ கொடுத்து வாங்குறதுக்கோ தயாராக இருக்கீங்க. ஆனால் என் தாய்நாட்டுக்கும் என் தமிழ்நாட்டுக்கும் சேவை செய்ய இதுவரை 500 ரூபாய்க்கு கொடுக்குறேன் சார். தமிழ் என்ன வாங்கிக்கிங்க, வந்து வாங்கிக்கிங்க சார், வாங்கிக்கிங்க சார், வாங்கிக்கிங்க. விஜய் வீட்டில் வாங்கியாச்சு, தனுஷ் வீட்டில் வாங்கியாச்சு, சிவகார்த்திகேயன் வீட்டில் வாங்கியாச்சு, உங்கள் வீட்டில் வாங்கணும்ல. இல்லை எல்லார் வீட்லேயும் வாங்கிட்டாங்களா லங்கடி பம்பா? வாங்கிட்டாங்க. ஓகே, இது சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிடணுமா சாப்பாட்டுக்கு பின்னாடி சாப்பிடணுமா? சாப்பாட்டுக்கு சாப்பாடே இதுதான் சாப்பாடே வா. ஓ, அப்போ இதை சாப்பிட்ட எல்லாமே யாரெல்லாம் அங்கே பார்த்து பார்த்து சொல்றியா இல்லையா? சூப்பர் குட்டி, தேங்க்ஸ் சார். வெரி குட். ஏன்னா நீ சொன்ன மாதிரி ஒரு நல்ல மெசேஜ் வேறு சொன்னீங்க. ஏன்னா இப்போ நம்மளை மாதிரி ஆட்கள் மெசேஜ் சொன்னால் கூட இப்போ போய் ரீச் ஆகாது. உங்களை மாதிரி குழந்தைங்க வந்து உங்கள் பெர்ஃபார்மன்ஸில் குட்டி குட்டி மெசேஜும் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரை எல்லாருக்கிட்டையும் கண்டிப்பாக போய் சேரும் இந்த விஷயம். நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது நான் முன்னாடிலாம் நிறைய பண்ணியிருப்போம் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ். வாங்க சார் வாங்க வந்து பாருங்கள், உங்களுடைய நல்ல காலம் கெட்ட காலம் இறந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் ஜமக்காலம் ஆகிய 6 காலங்களை அலசி பிரித்து ஆராய்ந்து பல ஆஸ்கார் அவார்டுகளை அரசாங்கத்தில் அள்ளி பாக்கெட் வந்திருக்கேன் பாருங்க சார். ஒரு பாக்கெட் 2 ரூபா, அந்த பாக்கெட் கொண்டு கவர் 10 ரூபா. இது எல்லாருக்குமே தெரியும். ஒரு பாக்கெட் 2 ரூபான்னா 5 பாக்கெட் 10 ரூபா தானே. அது ஒரு பெரிய விஷயமாவே சொல்லுவாங்க. ஒரு பாக்கெட் 2 ரூபா, 5 பாக்கெட் கொண்ட கவர் 10 ரூபா சார் அப்படின்னா நம்மளும் வாங்கிட்டு போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக பண்ண குட்டி, சூப்பராக பண்ணுங்க. நீ பண்ணும்போது உன்னை விட ஜாஸ்தி உங்கள் அம்மா அங்கே பண்ணுறாங்க. ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இருக்காங்க அவங்க அம்மா. ரொம்ப நல்லா பண்ணு குட்டி. இங்கே அங்கே கொஞ்சம் மறந்துட்டுருக்கு, அது இல்லாமல் பார்த்துக்கணும். ஓகே ஓகே. நல்லா பண்ணியிருக்கேன் அண்ட் வெரி குட்.
இர்ஃபான் உனக்கு என்ன வயசு? How old are you? இல்ல 6 இயர்ஸ்க்கு இவ்ளோ ஞாபகம் வச்சு சொல்றது பெரிய விஷயம் தான். நீ எப்படி இருக்க தெரியுமா? அப்படியே வெத்திப்பெட்டிக்குள்ள அப்படியே ஃபோல்ட் பண்ணி பேக் பண்ணி அப்படியே பாக்கல போட்டு போயிடலாம். அந்த மாதிரி இருக்க. குட்டியா அழகா சூப்பரா. லேங்க சாப்பிட மாட்டேன். திறமைக்கு காரணம் அந்த ஜிங்கடி பம்பா. அதானே? லங்கடி பம்பா. லங்கடி பம்பா. நீ கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க பாத்தீங்களா? சூப்பர் குட்டி. வெரி குட் வெரி குட். Chicky mookie, chicky mookie, chicky mookie cha.